ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே யானைக்கு வாழைப்பழம் வழங்கிய நபருக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. சத்தியமங்கலம் மைசூரு தேசிய நெடுஞ்சாலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பண்ணாரி சோதனை சாவடி அருகே யானை ஒன்று சுற்றித் திரிந்தது. இந்த யானைக்கு காரில் சென்ற நபர் ஒருவர் வாழைப்பழம் கொடுக்க முயன்றார். அப்போது அவரை யானை துரத்திய வீடியோ காட்சி வெளியானது. இதுகுறித்து விசாரித்த வனத்துறை கட்டுப்பாட்டை மீறி யானை அருகே சென்றதாக மாதேகவுண்டன் புதூரைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ணனுக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளனர். மேலும் அந்த நபர் மன்னிப்பு கோரும் வீடியோவையும் வெளியிட்டுள்ளனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே அரசு பள்ளிக்கு மாணவர்களின் பெற்றோரே சீர்வரிசை எடுத்துச் சென்ற காட்சிகள்தான் இவை. பேரணாம்பட்டு அடுத்த பெரிய கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இந்நிலையில் இந்த பள்ளிக்கு தேவையான நாற்காலி, எழுதுபொருட்கள், பேப்பர் வெயிட் உள்ளிட்ட 60,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை சீர்வரிசையாக மாணவர்களின் பெற்றோர்கள் ஊர்வலமாக எடுத்துச் சென்றனர். பெரம்பலூரில் உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு தனியார் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சிறுவாச்சூர் பேருந்து நிறுத்தத்தில் தொடங்கிய பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று மதுரகாளியம்மன் கோயில் முகப்பு பகுதியில் நிறைவடைந்தது. இந்த பேரணியில் 400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று விழிப்புணர்வு பதாகைகளை கைகளில் ஏந்திச் சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி கோயிலில் 22 நாட்களில் உண்டியல் காணிக்கையாக 2,81,00,000 ரூபாய் பெறப்பட்டுள்ளது. பழனி மலை கோயில் கார்த்திகை மண்டபத்தில் கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து தலைமையில் நடைபெற்ற உண்டியல் எண்ணிக்கையில் கோயில் பணியாளர்கள், வங்கி ஊழியர்கள், கல்லூரி மாணவ மாணவியர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இறுதியில் 5,005 கிராம் தங்கம், 11,438 கிராம் வெள்ளிப் பொருட்கள் காணிக்கையாக கிடைக்கப்பட்டது தெரியவந்தது. திருவாரூரில் ஆட்டோ குறுக்கே வந்ததால் அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் சரிந்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. திருச்சியிலிருந்து வேளாங்கண்ணி சென்ற அரசு பேருந்து திருவாரூர் ரயில்வே மேம்பாலம் அருகே சென்று கொண்டிருந்தது. அப்போது திருவாரூரில் இருந்து வந்த ஆட்டோ திடீரென சாலையின் குறுக்கே வந்ததால் அதன் மீது மோதாமல் இருக்க அரசு பேருந்து ஓட்டுநர் திடீரென பிரேக் பிடித்துள்ளார். அப்போது கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையோர பள்ளத்தில் இறங்கியது. நல்வாய்ப்பாக பயணிகள் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்த பெண் குழந்தைகள் கண்முன்னே மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வெட்டுக்காடைச் சேர்ந்த ஜெர்மின் என்பவர் கணவரை பிரிந்த நிலையில் தனது 2 குழந்தைகளுடன் வசித்து வந்தார். இந்நிலையில் ஜெர்மின் வீட்டிற்குள் புகுந்த முகமூடி அணிந்த மர்ம நபர்கள் அவரை பயங்கர ஆயுதங்களால் கழுத்து மற்றும் உடலில் சரமாரியாக வெட்டி சாய்த்துவிட்டு தப்பியோடினர். இதில் ஜெர்மின் உயிரிழந்தார். கொலைக்கு ஜெர்மனின் கணவர் உடந்தையாக இருந்ததாக அவரது குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்துக்களின் புனித மாதமாக கருதப்படும் ஷெபன் மாதத்தில் அசைவ உணவுகளை விற்கக்கூடாது என கூறி உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் KFC உணவகத்தை இந்துத்துவ அமைப்பினர் மூடியது கண்டனத்துக்கு உள்ளாகியுள்ளது. இந்துத்துவ அமைப்பைச் சேர்ந்த இளைஞர்கள் KFC கடைக்குள் நுழைந்து அங்கு பணியாற்றும் ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து உணவகத்தை மூடினர். டெல்லியில் பல்வேறு இடங்களில் மழை பொழிந்தது. ஆர்கேபுரம், செங்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் பெய்த மழையில் குடைகளை பிடித்தவாறு மக்கள் சென்றனர். மகாராஷ்டிர சட்டப்பேரவை வளாகத்திற்குள் பாஜக, தேசியவாத காங்கிரஸ் கட்சியினர் மோதிக்கொண்ட சம்பவத்தால் பரபரப்பு நிலவியது. சட்டமன்ற வளாக பிரதான வாயிலில் பாஜக MLA கோபிச்சந்த் பட்டல்கர் மற்றும் சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் MLA ஜிதேந்திர அவுகாத்தின் ஆதரவாளர்களுக்கு இடையே மோதல் வெடித்தது. அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தினர்.